ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாய்ஸ் அகாடமியிலேருந்து கலல் கணிதம் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் சாய்ஸ் அகாடமியில் +2 சிறப்பு தமிழ் புக் ரிவ்யூ போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கடல் கணிதம் போடுங்கன்னு சொல்லிட்டு. பட் சார் சில அப்டேட்ஸ் நியூவாக விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 to 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் கேட்டாங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா புக்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஎன்பிசி ப்ரீவியஸ் ஒரிஜினல் கொஷின் புக் பேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பைலாங்குவல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக 1, 2, 3, 4, 5 அப்படின்னா நீங்கள் 5 புக்குக்கான கொஷின்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2016 to 2023 வரைக்கும். ஸோ பாருங்க 130 எக்ஸாம்ஸு 3200 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே 2023 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் எடிஷனில் புக்கு வாங்கினது. இப்போ 24 வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 21 எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் இப்போ நமக்கு ஆட் ஆகிருக்கும். 21 கொஷின் பேப்பர் ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1356 கொஷின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக போன வருஷத்துக்கு 2023 இப்போ 7001 கொஷின் தான் மொத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு 1356 கொஷின் ஆட் ஆகி 8357 மொத்த கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 2016 to 2019 எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. சிஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ஏஜ் சம்ஸ், ஆவரேஜ், எல்சிஎம், அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷனில் 2D 3D, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரீசனிங். ஸோ எல்லாம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட டோட்டல் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 2019 அனாலிசிஸ் பாருங்க. எவ்வளோ எக்ஸாம்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு நமக்கு மொத்தம். இது 2021 கொஷின்ஸ்னால் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக டோட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க. 23, 23, 33 சொல்லி டோட்டலாக 325 கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 650 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க 2019. ஆக்சுவலாக இது ஏன் 2019 மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா 2016 19 வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு 650 கொஷின்ஸ் இருக்குது. இங்கே 2021 மட்டும் கொடுத்துருக்காங்க 325 கொஷின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, 22க்கு தனியாக கொடுத்துருக்காங்க 450 கொஷின் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 23 கொடுத்துருக்காங்க. 22க்கு அப்புறம் 23 கொடுத்துருக்காங்க நமக்கு. பாருங்க 23 மட்டும் நமக்கு 19 எக்ஸாம்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நமக்கு 475 கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அது இல்லாமல் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ டாபிக்ஸ் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷன் ப்ரொபோர்ஷன், ஏஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், நம்பர்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் 2D 3D அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ பாருங்க, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இல்லை. சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் 8th ஒன்று எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது கொஷின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு புக்ல எவ்வளோ சம்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு 1046 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. நியர்லி 1046 கொஷின்ஸ் புக்ல மட்டும் நமக்கு கவர் ஆகுது. ஸோ தான் புக் சம்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் தான் சரி, எக்ஸாம்பிள் சரி, ரெண்டுமே அவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறோம்னு சொல்கிறது, அப்புறம் பிரின்சிபல் எப்படி ஃபைண்டிங் பண்ணுறது, டோட்டல் அமௌண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபைண்டிங் SI மைனஸ் CA அப்படிங்கும்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம்னு சொல்லி 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு பார்ப்போம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் MDH மெத்தட் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டுகெதர் A+B அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. அப்புறம் பைப்ஸும் அதில் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ 2:3 இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா A 80% ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி உள்ள ஒர்க்கை B எவ்வளோ நாள் முடிப்பாங்க அந்த மாதிரி பர்சன்டேஜில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கூலி தொடர்பான வேஜஸ் அப்படிங்கும்போது இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ A+B+C 3 பேர் இருக்காங்க அப்படின்னா AB இவ்வளோ வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. Cன்ற ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கிறது. ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னா இப்போ A சேர்ந்துட்டு செய்கிறாங்க ஒரு வேலை. அப்போ A தனியாக விலகி போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் வேலை B மட்டும் எவ்வளோ செய்வாங்க. இல்லாட்டி A மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு 4 நாள் கழிச்சு B சேர்ந்துட்டாரு அப்படின்னா சேர்றதுக்கு முன்னாடி A எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதான் ஜாயிண்ட் ஆர் லெஃப்ட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அண்டார் மெத்தட் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து வேகம் ஸ்பீடு. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசிக்லேருந்து ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் சதவீதம் வச்சு இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்கிறது, அப்புறம் ஃபைண்டிங் வேல்யூ, அப்புறம் எலெக்ஷன் இன்கம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாப நட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் அண்ட் HCF. ஸோ இதோட வந்து 5 புக்ஸ் முடிக்குது. ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் பாருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்காது. பேப்பர் பாருங்க நல்ல கலர்ல உங்களுக்கு கிளியரா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% per annum for 5 years. பைலாங்குவல்ல தான் நம்ம கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே பைலாங்குவலில் தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. சொல்யூஷன் மட்டும்தான் நமக்கு வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து பைலாங்குவலில் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் மேக்ஸிமம் வந்து நமக்கு டிஃபர் ஆகிருக்காது. மென்சுரேஷன் 2D 3Dயில் மட்டும் தான் நமக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மித்தபடி எல்லாமே நமக்கு மேக்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மோர் ஓவர் ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் புக் வந்து தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, டிஎன்பிசிலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ கிரியேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இது நமக்கு வந்து மாடல் வந்து நமக்கு புக்லேயும் இல்லை, நமக்கு கொஷின்லேயும் கொடுக்கலாம். நம்ம அந்த மாடல் கேட்கலான்றதுக்காக சில மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸி மெத்தட், டீச்சர்ஸ் மெத்தட்னு 2ஆக பிரிச்சுட்டு டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3க்கு பதில் டீச்சர்ஸ் மெத்தட் அப்புறம் ஈஸி மெத்தட் அப்படின்ட்டு ஒரு 2 டாப்பிக்காக பிரிச்சுட்டாங்க. அதனால் கொஷின் புக்கில் இருக்க சம்ஸ்லாம் வந்து நமக்கு கட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நமக்கு. பாருங்கள் சொல்யூஷன்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக்கு. இது செகண்ட் புக் பாருங்க, காலம் மற்றும் வேலையும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஸோ இதுலேயும் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, MDH மெத்தட்னு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து நமக்கு வந்து சம்ஸ் ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் பாருங்க, சதவீதம், லாபம் மற்றும் நட்டம், தேர்ட் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபார்முலா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் அப்படி ஆரம்பிச்சிடும். இது நமக்கு வந்து தேர்ட் புக். ஃபோர்த் புக் பார்க்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் வரும் நமக்கு புக்கில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புக்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, டிஎன்பிசி கொஷின்ஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு மாடலுக்காக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நமக்கு சம்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் மாதிரி லைட்டாக பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து துணை இருபடினா என்ன, துணை முப்படினா என்ன, இருபடி முப்படி, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து HCF அண்ட் LCM புக் நம்பர் 5 இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேஜ். அதுக்கு போல நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பாருங்கள், நமக்கு எவ்வளோ வந்து புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, HCF 9, LCM 9 சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சம்ஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் செட் பாருங்கள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் ஒரிஜினல் கொஷின் புக் பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா 2, 6, 7, 8, 9, 10 அப்படின்னா பாருங்கள், அந்த 6 என்னன்னு 6, 7, 8 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேயும் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே நம்ம பார்த்தது தான் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாருங்கள், 6th வந்து என்ன அப்படின்னா நம்பர்ஸ், 6th வந்து நம்பர்ஸ், 7 வந்து சிம்பிளிஃபிகேஷன், 2D அளவீடில் 2D தனியாக பார்க்கணும், நம்ம 3D தனியாக பார்க்கணும். 2Dயில் பாருங்கள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள், ஆர்க்கு, ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பேரலோகிராம், நெக்ஸ்ட் ராம்பஸ், ட்ரப்பீசியம், அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல், அப்புறம் ஏரியா ஆஃப் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3D வந்து கியூபாய்டு, ஸ்பியர், செமி ஸ்பியர், சிலிண்டர், அந்த மாதிரி ஃபுல்லாக தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் நிகழ்தகவல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசனிங் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசனிங்ஸ் நிறைய கொஷின்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசனிங் வந்து நமக்கு இப்போ வந்து மேஜர் ரோல் ப்ளே ஆகுது. குரூப் 4நாலும் சரி, குரூப் 2நாலும் சரி. ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ தான் கொஷின்ஸ் வரும். ஸோ பாருங்கள், கொஷின்ஸ் பைலாங்குவலில் இருக்குது பாருங்கள். I am a third digit number, moreover I am a multiple of 10. When I am divisible by 6, I leave no remainder, and if 4 is added to quotient, 114 is obtained. What is my value? ஸோ அதே மாதிரி பாருங்கள், நான் ஒரு 3 இலக்க எண் மேலும் 10 இரு மடங்கு ஆகும். அந்த மாதிரி அப்படி நமக்கு பைலாங்குவலில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பைலாங்குவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் பைலாங்குவலில் இருக்குது, நடுவில் ஒரு பேஜ் காட்டுறேன். இது நமக்கு வந்து ரெக்டாங்கிள் பாருங்கள் 2Dயில் வருது.
ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 6th புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எண்கள், ஸோ நம்பர்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நமக்கு வந்து புக்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஸோ கொஷின்ஸ்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்ட் நமக்கு வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து ரேஷனல் இரேஷனல்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே சம்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகன்னு சொல்லிட்டு, ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து சம்ஸ் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து அளவீடு, தட் மீன்ஸ் 2D இன்சுரேஷனில். ஸோ பாருங்கள் எவ்வளோ சம்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்லேருந்து எவ்வளவு, நமக்கு வந்து புக்ஸ்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 439 சம்ஸ் கிட்ட வந்திருக்கு டோட்டலாக. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்கும் 2Dக்கு. ஸோ வந்து பித்தாகரஸ் தியரம் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயருக்கு, நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் டைகனல்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க நீட்டாக. நெக்ஸ்ட் வந்து 3D பாருங்கள், 3D ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன செவ்வகம், கன சதுரம், நேர்வட்ட உருளை, நேர்வட்ட கூம்பு, கோளம், அரைக்கோளம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதே நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க வந்து ஜஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன இங்கே கொடுத்துட்டாங்க, ஆக்சுவலாக வந்து கன சதுரம் அப்படின்னா கியூப். ஸோ அது மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ கன செவ்வகம்னா கியூபாய்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் கியூபாய்டு, கன செவ்வகம் கியூபாய்டு அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கன சதுரம் கியூப் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 10th புக்கு நமக்கு வந்து இது வந்து புள்ளியல் அண்ட் நிகழ்தகவு அப்படின்னு ஒரு ரீசனிங். ஸோ இதுவும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து எவ்வளோ புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ டிஎன்பிசி கொஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ டோட்டல் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்துடும். அண்ட் தென் சம்ஸ் அப்படியே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சொல்யூஷனில் வந்து நமக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஷின்ஸ்னு பார்க்கும்போது பயோ லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் கொஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கொஷின்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த இதுவோ நீங்கள் வந்து ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்கோம், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்கோம், இந்த எக்ஸாம்லேருந்து எடுத்துருக்கோம், ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சேஞ்சஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 21 கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து 1356 கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ், வேறுபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சில கொஷின்ஸ் அதை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஈஸி மெத்தட், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் மெத்தட்னு சொல்லி சம்ஸை வந்து அப்படியே நமக்கு வந்து இருக்கிற சம்ஸை வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதப்படி எந்த ஹெட்டிங்ஸுமே மாறலை. ஸோ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இப்படி தான் இருக்கும். அதுமாதிரி டைம் ஒர்க்னா ரேஷியோ ரைட்டட், MGS டு விதர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அமௌண்ட்டு, அதோட பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட், ரேஷியோ ப்ரொஃபஷனாக ஃபஸ்ட்டு ABC மெத்தட், சம்மன் விதி, அதுக்கப்புறம் ஏஜஸ், அப்புறம் ஆவரேஜ், அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ரெவன்யூ, அப்புறம் ஈக்குவேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, அதுக்கப்புறம் LCM HCFனா LCM HCF ரிமைண்டர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ரிங் டுகெதர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் அப்படின்னா APGP. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போர்ட் மார்க்ஸ், அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் பவர் வரும் பார்த்தீங்களா அது, அப்புறம் அல்ஜீரா வச்சு அப்புறம் ஈக்குவேஷன் வச்சு, அப்புறம் 2D வந்து 2D அப்படின்னா கியூப். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி 3D அப்படிங்கும்போது கோணு, கோனு, ஸ்பியரு அந்த மாதிரி நம்ம 3D பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டைஸு, காயின்ஸு, கார்ட்ஸு, அப்புறம் ரேஞ்ச், மோடு, மீன், அப்புறம் வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாதிரி. ரீசனிங் அப்படின்னா கோடிங், டீகோடிங், அப்புறம் பிளட் ரிலேஷன்ஸு, டேரக்ஷன் வச்சு, டயக்ராம் வச்சு, கிளாக்ஸ் அண்ட் டேஸை வச்சு, அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நமக்கு நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ்னால் குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து இப்போ நடந்து 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்த கொஷின் பேப்பர் இப்போ நடந்தது பாருங்கள். இப்போ இந்த சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்த்து 8 நாட்களில் ரூபாய் 15,040 ரூபாய் சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12,400 சம்பாதிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து நியூ மாடல் மாதிரி இருக்கும். ஆனால் பட் இது வந்து 2022லேயே வந்து நமக்கு ஒரு கொஷினில் அக்கௌண்ட்ஸ் நினைக்கிறேன், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அந்த கொஷின்லேயே நமக்கு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஓல்டு PYQ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மேக்ஸ் வீடியோ. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து டைப் 8 நினைக்கிறேன், 8ல் போட்டிருந்தீங்கன்னா நான் இதே மாதிரி நிறைய சம்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து பெருசாக வந்து வேறு அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து 1 இயர் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது 3rd எடிஷன் இருக்குது. ஃபஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன் வந்து 14 கொஷின்ஸ் வந்து ஆட் ஆச்சு. இப்போ வந்து அதோட ஒரு 7 கொஷின் ஆட் ஆகி வந்திருக்கு 3rd எடிஷனாக. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வந்து ஆக்சுவலாக சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் பற்றி நான் வந்து புக் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து VVTNPC அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து நமக்கு வந்து சிறப்பு தமிழுக்கு ஒன்லைனை விட்டுருந்தாங்க. அந்த புக்கோட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதையும் நான் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு, சாரி. பட் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் தான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் புக் டீட்டெயில்ஸ் ரேட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரேட் இப்போ குறைஞ்சிருக்கு, ஸோ அதனால் நீங்கள் இந்த ரேட் பார்க்காதீங்க. அநேகமாக 1200 நினைக்கிறேன் ரேட். ஸோ நீங்கள் ரேட் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, சார் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் வீடியோ வந்து கடல் கணிதம் புக்கும் அதுக்கப்புறம் கணியன் புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் ஃபியூஷன் பண்ணி நான் நோட்ஸ் வச்சுருக்கேன். அதுதான் நமக்கு வீடியோவாக போடுறேன். என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் கொஷின்ஸ்லாம் நான் எப்படி எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கணியன் புக்கும் அதுக்கப்புறம் கடல் கணிதம் ரெண்டுமே நான் வந்து சேர்த்து தான் நமக்கு மேக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட வந்து மேஜர் டாபிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரேஷியன் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ரெண்டுமே நான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க மேக்ஸுக்கு வந்து கணியன் புக் வந்து மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கடல் கணிதம் பார்க்குறோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை தவிர மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் வந்து இந்த வீடியோ மித்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டடீஸ் சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.